நான் சின்ன வயசாக இருக்கையிலலாம் ஆடி 18மே ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து கொண்டாடுவாங்க. அந்த அன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம். அப்பா வந்து ஆற்றுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி தூரிலாம் கட்டி கொடுப்பாங்க. தூரி நோம்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஊரில் எல்லாம் ஆடி 18 ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. பட் இங்கே வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்களா இல்லை எனக்கு தான் தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி ஆடி 18 அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வீட்டில் வந்து சாமி மட்டும் கும்பிட்டாச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட்ஸ் கஞ்சி வந்து வச்சு குடிச்சிட்டு பாப்பா வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்து வர சொல்லியிருந்தா. அதனால் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயாச்சுங்க. அவள் வந்து வரும்போதே வந்து சில சேலஞ்சு கேம்ஸ் எல்லாம் பண்ணலாம் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. சரின்ட்டு போயிட்டு வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோங்க. இன்றைக்கி வந்து தங்கச்சி வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி தாங்க ஸ்பெஷலு. ஏதோ டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து நீயா நானாலேயும் வந்து பிரியாணி ஸ்பெஷல் தாங்க போட்டிருந்தாங்க. அதுவும் கரெக்டாக வந்து செஃப் தீனாவோட ரெசிபி தான் வந்து அவங்களும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக தீனாவும் வந்திருந்தார். ஸோ டிவியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு எனக்கும் பாப்பாவுக்கும் பஞ்ச் நெயில் வாங்கியிருந்தேங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓரளவு வந்துருச்சு. பாப்பா வரமாட்டேங்குது பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க உட்காந்து வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நான் தங்கச்சி வீட்டுக்கு போனாலே நானும் பாப்பாவும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஆகாவளி வேலை பண்ணிகிட்ருப்போங்க. ஏதாவது கிராஃப்ட் ட்ரை பண்ணுறோம் அது இதுன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கும் அதே மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாப்பா ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற குட்டீஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப செலக்டிவாகவே இருக்காங்க. இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும், நான் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து இது பண்ணால், அதே மாதிரி இப்படி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி மட்டும்தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. நம்மலாம் சின்ன வயசாக இருக்கையில் அவங்கள நம்மளை எப்படி ஸ்டைல் பண்ணி விடுறாங்களோ அப்படி தான் சுற்றிட்டு இருந்தோம். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரொம்பவே குட்டீஸ் எல்லாம் வந்து ஸ்டைலிஷாக இருக்காங்க. நைட்டு வரைக்கும் அங்கே தாங்க இருந்தோம். நைட் அப்படியே சாப்பிட்டு 9:30க்கு மேலே வந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இன்னொரு மினி விளாகில் பார்க்காம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.